ரொம்ப நாள் இந்த ப்ளூ கலர் இது லுங்கியோ வேஸ்டியோ வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிக்கும், ஆஷு. இதெல்லாம் என்ன இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோவா அந்த மாதிரியா? இல்லை இல்லைங்கண்ணா. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பிஐ க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரத்தான் ஓடினேன். அதுதான் வந்து நம்ம இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய 100வது மாரத்தான் ஓட்டமாகவும் இருந்தது. இப்போது சாசேஜை போட்டுற வேண்டியதான். Six hours to reach Coimbatore from Chennai. எல்லோருக்கும் காலை வணக்கம். Lishi vlogs உங்களை வரவேற்கிறேன். அதிகாலை 4 மணி. ஆமாம், கிளம்பி கோயம்புத்தூருக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு, கார் ட்ரிப்பு இப்போ கிளம்புறோம். அப்படியே போகிற வழியில் வந்து வீலாக் பண்ணிட்டே போகிறோம். வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ மணி வந்து காலையில் 5:40 இப்போயே விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல சம்மர் டைமு நல்லா விடிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டனால கொஞ்சம் நல்ல ட்ராக்ஷன் கிடச்சிச்சு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ஊரை விட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ வந்து ஏறத்தாழ இதுக்கு வந்துட்டோம், மதுராந்தகம் பக்கம் வந்துட்டோம். இது என்னப்பா மீஞ்சூர் டோல? மீஞ்சூர் தானே. ஸோ நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறனால ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து நிறையா மாறுது. ஸோ முந்தி வந்து நான் இவ்வளோ ட்ராவல் பண்ண மாட்டேன். அதுவும் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்த டைம்லலாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ட்ராவல் தான். இப்போ நமக்கு வேலை நிமித்தம் மற்றும் வீட்டில் இருக்கிற என்கேஜ்மெண்ட்ஸ், ஸோ ட்ராவல் ஜாஸ்தி ஆகிறனால நிறைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது. நான் வந்து எப்போவுமே வந்து ஐ வில் பி வெரி கன்சிஸ்டன்ட் வித் மை ஃபிசிக்கல் ட்ரைனிங் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ். பட் அதில் நிறைய மாற்றம் வந்துச்சு. ஸோ என்ன டிசைட் பண்ணேன்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறப்பையும் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஹேவ் டு கீப் இட் இன் செக் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில சமயம் ட்ராவல் பண்ணுறப்போ அப்படியே கண்டினியூஸாக வந்து 6 days 7 days ட்ராவல்லாம் வருது. ஸோ இந்த ட்ரிப்பே வந்து ஒரு ஐ திங்க் 5 days ட்ராவல். ஸோ நான் 5 days-ம் வந்து நான் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாற்றிட்டேன் அப்படின்னா எல்லாமே மாறிடுது. ஸோ ஐ எம் டிட்டர்மின்ட் டு கீப் மை ஃபுட் ஹேபிட்ஸ். How I eat and travel, how I eat and train. I just want to keep that going. Okay, petrol போட்டுக்கலாம். ஸோ சென்னை டு கோயம்புத்தூர் வந்து அதே ரூட் தான். உளுந்தூர்பேட்டை வரைக்கும் சேம். வெதை கூட சேலம், ஏற்காடு, சேலம், இல்லை மதுரை போனால் கூட திருச்சி, உளுந்தூர்பேட்டை வரைக்கும் அது ஒரே ரூட் தான். அதுக்கப்புறம் தான் வந்து மதுரைக்குனா இன்னும் நேராக போனோம். சேலம், ஈரோடுனா வந்து உளுந்தூர்பேட்டையில் வந்து நம்ம ஒரு டீவியேஷன் எடுக்கணும். ஸோ இப்படி ட்ராவலில் இருக்கிறப்போ எப்படி வந்து டயட்ரி ஹேபிட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுல தான் நமக்கு இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டு. பாருங்க, சங்கீதா பேர். ஸோ உளுந்தூர்பேட்டை சங்கீதா இந்த டோல் பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய காஃபி வந்துருச்சு. இங்கே காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளான் வச்சுருக்கேன்.
எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கிளம்பிட்டோம். வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி ட்ராவல் டைமில், how to keep yourself fit and keep the fitness going and your dietary habit going அப்படின்றப்ப தான் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி SBI க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரத்தான் ஓடினேன். அதுதான் வந்து நம்ம இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய 100வது மாரத்தான் ஓட்டமாகவும் இருந்தது. அப்போ வந்து மாசு அண்ணன் ஓடுறாங்க. அப்போ அவங்க டீமோடு சேர்ந்து நாங்களும் ஓடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு விழா வச்சுருந்தாங்க. அந்த விழாலையும் போய் பங்கெடுத்து கொண்டோம். இது வந்து எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். அன்றைக்கி அவங்க ஓடுறாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது. நான் SBI க்ரீன் வந்து வருஷம் நான் ஓடுற ஒரு மேரத்தான் இது. அப்போ வந்து அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எப்படி என்ன நீங்கள் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க, இவ்வளோ அலுவல் வேலை இருக்குது, வெரி பிஸி பொலிட்டீஷியன், எப்படி நீங்கள் வந்து யூ கீப் யுவர் செல்ஃப் ஃபிட்டு அப்படின்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நான் முக்கால்வாசி வந்து ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுவேன். ட்ரெயின் ஆர் ஃப்ளைட்டை தவிர்த்துட்டு எங்கே இருந்தாலும் 7 மணிக்கு காலை அவங்க வந்து எங்கே இருந்தாலும் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு 5K இல்லை ஒரு 10K வந்து ஓடிடுவாங்களாம். ஸோ அந்த முயற்சி நான் எடுக்கிறனால தான் வந்து நான் அப்படியே என்னுடைய ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. ஸோ அது அன்றைய ஞாபகம் எனக்கு வந்து அது அன்னைக்கு அப்ளை ஆகலை. ஏன்னா நான் அன்றைக்கி வந்து நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணலை. ஸோ இப்போ வந்து ட்ராவலிங் நமக்கு அதிகமாக இப்போ மதுரைக்கு போனால் ஒரு 10 நாள், இப்போ நம்ம கோயம்புத்தூர் போகிறோம் ஒரு 5 நாள். இப்படியே வந்து 5 நாள் 10 நாள்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிட்னஸும் டயட்ரி ஹேபிட்டும் மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடுது. ஸோ அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ மைண்டில் வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம வந்து டயட்டரி ஹேபிட்டும் உணவு பழக்கமும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு குதூகலமான ஐடியா வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ஒரு நல்ல மரத்தடி தேவை. அங்கே தான் நம்ம போய் வண்டியை நிப்பாட்டிட்டு ஃபிட்னஸை முடிச்சுட்டு சூப்பராக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம். ஓகே. ஸோ இப்போ அப்படியே பைபாஸ்லேருந்து கட் பண்ணி அப்படியே ஊருக்கு போகிற ஒரு ரோட்டுக்குள்ளே வந்திருக்கேன். என்ன ஊருன்னெலாம் தெரில, பட் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு கிடைக்குது ரோடு. ஸோ நம்ம வந்து இங்கே கார் இங்கே நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிட்டு சூப்பராக ஒரு வேலை பண்ணுவோம். நம்மளுடைய ஓகே, ஜாகிங் முடிச்சாச்சு. அரௌண்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ். இப்போ அடுத்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட். அதான் சேலஞ்ச். கேம்ப் குக்கிங் செட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எனிவேர் யூ கேன் ஜஸ்ட் குக், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா வந்து காலையில் வந்து எங்கேயுமே ப்ரோட்டீன் கிடைக்காது. காலையில் வந்து ஒரு ஆம்லெட் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ திஸ் அ கேம்ப் குக்கர். கூடவே சாசேஜஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஐஸ் பேக்லாம் போட்டு. லெட்ஸ் கோ குக் தி ஐஸ். யா, we are ready. இங்கே என்ன இருக்குது இந்த ஏரியாவில்? பியூட்டிஃபுல் பிளேஸ். நல்ல ஒரு குளம் இருக்குது, இங்கே வச்சுக்கலாம் நம்மளுடைய அடுப்பை.
ஊற்றி முதல்ல யா and good fire. Great. ஆயில் ஊற்றிடுவோம். ஆயில் ஊற்றிட்டோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுத்து சாசேஜ் போட வேண்டியதுதான் சூடான ஒன்று. இப்போது சாசேஜை போட்டுற வேண்டியதுதான். ஸோ எனக்கு பின்னாடி இருக்க செட்டிங் என்னென்னா நல்ல ஒரு குளம் இருக்குது. ஊரில் அவ்வளோதான் பராமரிப்பு, அவ்வளோதான். இதில் இங்கே வந்து நம்ம உட்காந்து சூப்பராக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஆஹா, அருமை அருமை. சூப்பர். இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு தி பெஸ்ட்டு. ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணுறது ஈஸி. கிளாஸில் ஒரு வாட்டி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது ஈஸி. அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்கான மெனக்கேட் இருக்குது. நம்ம இப்போ தானே ட்ராவல்லாம் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம். அது அப்படியே போக போக பார்த்தா அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து சரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போதான் மாதம் வந்தேன் ஞாபகம் வந்தார். செம்ம மேன் அவர். He started running when he was 55 நினைக்கிறேன். He has completed more than 100 marathons. எங்களுக்கெல்லாம் செம்ம இன்ஸ்பிரேஷன் அவர். ஸோ பியூட்டிஃபுல். என்ஜாயிங் guys. Finally you can see the smile on my face. ஏன்னா நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஸ், கிரேட். சூப்பர். எனக்கு இது போதும். அடுத்து காரில் இருக்கவங்களுக்கு போய் கொடுத்துட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். என்ஜாயிங். பாண்டியன் ஒரு ப்ரோ இருப்பார். அவர் கேட்பார், ப்ரோ ஐம் மிஸ்ஸிங் யுவர் ஸ்மைல். ஒரே கடுப்பாக போயிட்டே இருந்தால் ஸ்மைல் வராது. இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணும்போது தான் ஸ்மைல் வரும். சூப்பரில் அப்படியே கிராமத்து சைடில் அப்படி நிப்பாட்டி நச்சுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அமேசிங். என்ஜாய்டா. போதும், கிளம்பலாம் வாங்க. எப்படி இருந்துச்சு? சூப்பர். இப்போ புன்னகை வந்துருச்சா திருப்பியும் நமக்கு? பழம் சாப்பிட்டா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், நம்ம ஊற்றின அந்த ஆயில் ஃபேட் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் தேவையான அளவு ப்ரோட்டீன், புரத சத்து சாப்பிட்டாச்சு. ப்ராப்பர் மலையடி வரோம். ஈரோடு ரோடு ஃபுல்லாக இறங்கி ஏறுதுங்க. கீழே போகுது, மேலே வருது. அப்படியே மலையை குடஞ்சி இதுக்கு நடுவில் ரோடு போட்ட மாதிரியே இருக்கு. இது என்ன ஆறுன்னு தெரியல, ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. என்ன ஆறுன்னே தெரியலையே. அழகாக இருக்கு. இந்த பக்கம் என்னது நொய்யல் ஆறு இருக்கு, பவானி. என்ன ஆறுன்னே தெரியலையே, கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சி கீழே இதில் போடுறேன், என்ன கேப்ஷன் போடுறேன். பட் இப்போதைக்கு எனக்கு தெரியல. இங்கே ஈரோட்டில் வந்து இந்த டவல் பெட்ஷீட்லாம் ஃபேமஸ் ஆமே. அப்பா அப்படியே வண்டியை வழியில் நிப்பாட்டி ஏதோ பார்த்துட்ருக்காங்க. இது 80 ரூபாங்க, அது 90 ரூபாங்க. அது பெருசு. ரொம்ப நாள் இந்த ப்ளூ கலர் இது லுங்கியோ வேஸ்டியோ வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஐ திங்க் ஐ வில் கெட் இட். இது எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிக்கும், ஆஷ்.
இதெல்லாம் என்ன இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோவா அந்த மாதிரியா இல்லை? அப்படிலாம் இல்லைங்கண்ணா. ஓகே. ஒரு ஆறு கடந்து வந்துமே, என்ன ஆறு இது? பவானி ஆறுங்க. அதான் பவானி. நான் கரெக்டாக கெஸ் பண்ணேன், பவானி. கோயம்புத்தூர் வந்துட்டோம். மணி வந்து 12:40. கிரேட் ஜேர்னி. இங்கேருந்து நம்ம தங்க போகிற இடத்துக்கு போகிறோம். அதுக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் நானும் அப்பா பேசிகிட்டு இருந்தோம், ஏகப்பட்ட டோல்ஸ். இந்த 500 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னிக்கு அரௌண்ட் 600 ருபீஸ் டோல் கட்டியிருக்கோம். 6 hours to reach Coimbatore from Chennai. நான் சொன்ன அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல் ரோடு இது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலை தொடர்ச்சிகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே தான் நான் வந்து படித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த 4 வருடங்கள் வந்து பொற்காலம். அது வந்து இன்றியமையாத ஒரு காலகட்டம். த பெஸ்ட் 4 years ஆஃப் மை ஸ்டூடெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட் டு கோ தேர். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இங்கே காரணியால் ஒரு ரன் பண்ண போகிறோம். அங்கே முன்னாடி போகிற அந்த பஸ்ஸை வந்து எங்களால் மறக்கவே முடியாது. தாத்தா கடை அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்னமோ தெரியாது. தாத்தா கடையில் வந்து தாத்தா பாட்டி 2 பேர் இருப்பாங்க. அங்கே வந்து அவங்க செய்கிற அந்த நாட்டுக்கோழி வறுவல் அதெல்லாம் ரெகுலராக வந்து சாப்பிட்றது. பேச்சை வச்சு மதுரைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. மதுரையில் வேறு யார் தெரியும் உங்களுக்கு? சம்பத் தெரியும். சம்பத் தான். சம்பத் தான். ஆஹா, ஒரு அற்புதமான ஒரு காட்சி காமிக்கிறேன். ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது பாருங்கள். எப்படி இப்போ வரப்போகிற இறக்கம் வந்து எங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இறக்கம் இருக்கே, இது எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சாடி வாயில் பஸ்ஸு கிளம்பிருச்சுடாடே.